நமது இணைப்பில் கிரிக்கெட் விமர்சகர் சுமன் சி ராமன் இருக்கிறார். வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம்மா. தற்போது லோதா கமிட்டி அதிரடியாக இந்த உத்தரவை கூறியிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் சங்கம் லோதா கமிட்டி கொடுத்திருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸை அவங்க முழுமையாக பின்பற்றவில்லை. அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துல அவங்க சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல இந்த ஒரு முடிவு லோதா கமிட்டி உச்சநீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏன்னா இதுல ஒரு தனியார் அமைப்பு அவர்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற உத்தரவை பின்பற்றாத போது என்ன நடவடிக்கை உச்சநீதிமன்றம் எடுத்தது அப்படிங்கிறத பார்க்கணும். லோதா கமிட்டி சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு இதெல்லாம் செய்யணும். உச்சநீதிமன்றம் இந்திய கிரிக்கெட் சங்கத்தை கலைத்து எந்த விதமான உத்தரவும் இன்னும் பிறப்பிக்கவில்லை. லோதா கமிட்டி சொல்றாங்க கலைச்சிட்டு நீங்க முன்னாள் ஹோம் செக்ரட்டரி ஜி.கே. பிள்ளை உடைய தலைமையில ஒரு இன்டர்ம் கமிட்டி வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது இன்னும் உச்சநீதிமன்றம் அது உத்தரவாக பிறப்பிக்கவில்லை. லோதா கமிட்டி பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த அதிரடியினால் ஏதாவது விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அதிரடினா அந்த முடிவுங்கிறது உச்சநீதிமன்றம் உத்தரவாக மாறினால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பிசிசிஐ ஒரு தற்காலிகமாக கலைக்கப்பட்டு அந்த சூழல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு வர வேண்டும். இப்பொழுது என்னன்னா லோதா கமிட்டி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அந்த பரிந்துரையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறதா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக சார். நீங்க இணைப்புல வந்தமைக்காக நன்றி.